Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல லீட் கோட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஈஸியான ப்ராப்ளம் 2 சம் தான் சால்வ் பண்ண போறோம். இந்த சம் வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் நான் சூஸ் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா நீங்க லீட் கோட்ல உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. லைக் நீங்க வந்து மெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா அதோட சைன் அப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டா ஒரு 18 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நானும் வந்துட்டு நான் செய்யறதை வந்து வீடியோவா போட சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாலையும் மற்ற பிளாட்ஃபார்ம்லயும் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இது மாதிரியான ரெக்கார்டிங்ஸ்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு 18 ப்ராப்ளம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டெய்லி வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா உங்க இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் நீங்க வந்து சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது காமிக்கும். அண்ட் ஈஸி லெவல்ல எத்தனை ப்ராப்ளம்ஸ், மீடியம்ல எத்தனை, ஹார்ட் லெவல்ல எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது காமிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன டேட் அன்னைக்கு எத்தனை சப்மிஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்றது இங்க வந்து ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிருக்கீங்களோ அதோட லிஸ்ட் வந்து இங்க இருக்கும். நீங்க இப்ப எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னா இங்க ப்ராப்ளம்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். பேஜ் வைஸ் வரும். பாத்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம் காமிக்குது, அதோடைய நேம் காமிக்கும், இதோட சொல்யூஷன் கூட இருக்கும், அக்செப்டன்ஸ் ரேட் எவ்வளவு பேர் இதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது, அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டி லெவல்ல வந்துட்டு ஈஸி, மீடியம் ஆர் ஹார்ட் அது மாதிரி காமிக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கு. மோர் தென் 3000 ப்ராப்ளம்ஸ் வந்து லீட் கோட்ல இருக்கு. நம்ம அதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். அதாவது 2 சம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கனாலே பாதி ப்ராப்ளம் வந்து நீங்க சால்வ் பண்ண மாதிரி. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 2 சம். given an array integer numsன்ற ஒரு அரே கொடுத்திருக்காங்க. அது வந்துட்டு இன்டீஜரா இருக்கு. டார்கெட்ன்ற ஒரு இன்டீஜர் நம்பர் கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் இண்டிசஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ் such that they add up to give a target. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா அந்த டார்கெட் வேல்யூ கிடைக்கும். அந்த என்ன ரெண்டு நம்பரோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். இதுதான் ப்ராப்ளம். சரியா? you may assume that each pointer, இது மாதிரி நீங்க பாத்துக்கோங்க, ஏதாவது எக்ஸாக்டா ஒன் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. சேம் எலிமெண்ட்டை ட்வைஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்புட் வந்துட்டு 2, 7, 11, 15 அப்படின்றத நாம்ஸ்ன்ற அரேக்குள்ள கொடுத்துருக்காங்க. அரே வேல்யூ எப்பயுமே 0 இண்டெக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அந்த அரே ஹேஷ் மேப் அதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். 2 பாயிண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். நம்மளுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும். இப்போ இன்புட்ல வந்துட்டு இது மாதிரி ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்கெட் வேல்யூ 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த உடனே நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். லைக் 2 and 7 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 9ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ 2ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0 அண்ட் 7ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அவுட்புட்டா. பட் இதை எப்படி நம்ம கோடிங் வைஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றதா அப்படின்றத நம்ம கோடிங் செஷன்ல பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள்கிட்ட எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். போத் ஆப்டிமல் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம். இந்த சம் சால்வ் பண்ண 2 வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஆப்டிமல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சம், அதாவது 2 சம் ரொம்பவே ஈஸியான சம், இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸில் அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ப்ரூட் ஃபோர்ஸ்னால் ரொம்ப ஈஸியான அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்துட்டு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை பற்றி நம்ம போக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அந்த கிவர் நம்பர் வந்துட்டு 2, 7, 11, 15 அப்படின்ற அரே கொடுத்துருக்காங்க. அரேயோட இண்டெக்ஸ் வந்து எப்பயுமே ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அரே ஸ்டார்ட் வித் இண்டெக்ஸ் பொசிஷன் 1, அதுக்கப்புறம் 2, 3 அப்படி கண்டினியூ ஆகும். இந்த இடத்துல இது வந்து 0, அதாவது 2 வந்துட்டு 0ன்ற பொசிஷனில் இருக்குது, 1ல் வந்துட்டு 7 இருக்குது, 2ன்ற பொசிஷனில் 11 நம்பர் இருக்குது, தேர்ட் பொசிஷனில் வந்து 15 நம்பர் இருக்குது. இப்போ நம்மளுக்கு டார்கெட் வந்து 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டார்கெட் 9ன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 9 வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். தென் அதோட இண்டெக்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ 2வையும் 7ஐயும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 0, 1 அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் இந்த ப்ராப்ளமோட கொஸ்டினை. ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஸ்டினை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அரே நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஒரு நம்பரையும் எடுத்து அந்த நம்பரை தவிர மீதி இருக்க எல்லா நம்பரோடையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ 2வை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு 7ஓட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 2 + 7 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 9 அப்படின்றது ஃபஸ்ட் டைமே வந்துடும். இருந்தாலும் நம்ம ஃபார் லூப்குள்ளே போடுறதுனால அது ஒரு டைமும் செக் பண்ணும். இந்த 2 வந்து 7ஓட செக் ஆகும். நெக்ஸ்ட் 2 வந்து 11ஓட, நெக்ஸ்ட் 2 வந்து 15ஓட. ஸோ 2 வந்து 11ஓட, தென் 2 வந்து 15ஓட செக் ஆகும். ஒன்ஸ் 2 வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 7 வந்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். 7 வந்து 11ஓட செக் ஆகும். 7 வந்துட்டு 2ஓட வந்து செக் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு 2ஓட 7 வந்து செக் ஆனதுனால
இல்லை அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட தான் அது வந்து கம்பேர் ஆகும். அதே மாதிரி 11 வந்து 15ஓட ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 வந்து 15ஓட ஆகும். இது மாதிரி 7 வந்து 15ஓட ஆகும், 11 வந்து 15ஓட ஆகும். இது மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் ஃபார் ஈச் நம்பர். ஒரு நம்பருக்கும், அதாவது இப்போ இந்த நம்பர் இந்த என்னன்னு வச்சு இந்த நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது 1 டைம் லூப் ஆகுது. இந்த நம்பர் நம்ம எடுத்துட்டோம்னா இது ஒரு லூப் ஆகுது. அப்போ n டைம் ஈச் நம்பர்ன்ற போது n டைம்ஸ்ன்றதை என்னன்னு போட்டுக்கிறேன், ஈச் நம்பர்ன்றதை என்னன்னு போட்டுக்கிறேன். n into n n ஸ்கொயர் ஆயிரும். ஸோ பிக் ஆஃப் n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் பார்க்க, பட் இது வந்து எஃபிஷியன்ட் வே இல்லை ஃபார் சால்விங் திஸ் ப்ராப்ளம். அதனால நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து எஃபிஷியன்ட் ஆக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஹேஷ் மேப், அதாவது ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்னா ஹேஷ் மேப்ன்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன அப்ரோச் அப்படின்றத பார்க்கலாம். ஹேஷ் மேப்லாம் ஒன்றும் இல்லை, அதோட கீ வேல்யூ பேர் வந்துட்டு இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஹேஷ் மேப்ன்றது அதோட இண்டெக்ஸ் பொசிஷனையும் வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு இடம் தான் வந்துட்டு ஹேஷ் மேப். இட் ஸ்டோர்ஸ் கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லலாம். கீ வேல்யூ பேரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த கொஷினே நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டார்கெட் 9 அப்படின்றது தெரியும். டார்கெட் 9 அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஏதோ 2 நம்பரை ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 9ன்ற அந்த டார்கெட் வேல்யூ கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டார்கெட் வந்து நம்மளுக்கு 9 ஏற்கனவே தெரியும். இப்போ கரண்ட்டாக இருக்க நம்பர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ண போகிறோம். ஸோ 2 வந்துட்டு கரண்ட் நம்பர். ஸோ 9லேருந்து 2 மைனஸ் நம்ம பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது 7 தான். ஸோ 7 எது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 9 அப்படின்றது கிடச்சிருன்றதை ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹேஷ் மேப் எம்டியாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுறோம். நமக்கு டார்கெட் வந்து 9. ஸோ 9 மைனஸ் 2 வந்து 7. 7 வந்து ஹேஷ் மேப்பில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 7ன்றது ஹேஷ் மேப்பில் இல்லை. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண நம்பரை ஹேஷ் மேப்பில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதோட வேல்யூ என்ன 2. ஸோ அதனால 2 அப்படின்றது போட்டுக்கிறேன். அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0 அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 7ன்றதை செக் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஹேஷ் மேப்பில் போட்டு வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம 7 செக் பண்ணுறோம். இப்போ 9 மைனஸ் 7 வந்துட்டு நம்மளுக்கு 2. நம்ம ஹேஷ் மேப்பில் செக் பண்ணுறோம் 2ன்ற வேல்யூ இருக்குதான்ட்டு. எஸ், வந்து வேல்யூ வந்து ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் ஆகியிருக்கு. அதோட இண்டெக்ஸ் வந்து 0. இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் ஆகிருக்கு அந்த இண்டெக்ஸையும். இப்போ நம்ம கரண்ட்டாக எந்த அரேயில் நம்ம, அதாவது எந்த அரே இண்டெக்ஸில் செக் பண்ணிட்டு இருக்கோம் 1. அப்போ 0,1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இதான் வந்து ஈஸி வே ஆஃப் சால்விங் திஸ் ப்ராப்ளம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n. ஏன்னா ஒரு டைம் தான், நம்ம வந்து அரே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அதாவது நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஒரு நம்பரை எடுத்து மற்ற எல்லா நம்பரோடலாம் செக் பண்ண போகிறதில்ல. ஒரு நம்பரை எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். அப்படி இல்லைனா நம்ம ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணிப்போம். இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதுக்காக டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n தான். அதாவது என்ன ஒரே லூப்பில் வந்துட்டு நம்ம செக் பண்ணி முடிச்சிருவோம், அது சொல்கிறோம். இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறனால பிக் ஆஃப் n வரும். ஸோ வந்துட்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறனால அந்த எவ்வளோ நம்பர் இருக்கோ அந்த எல்லா நம்பரையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக பிக் ஆஃப் nன்றது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து கோடிங் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க போகலாம். உங்களுக்கு கோடிங்கோட எக்ஸ்பிளனேஷன் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதை எப்படி பைத்தான் கோட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே இந்த 2 லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த லைன் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்பர் இங்க வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, லைக் நம்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம ஒரு ஹேஷ் மேப்பா கிரியேட் பண்ணிக்கிறோம். ஹேஷ் மேப்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கிறது தான் ஹேஷ் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு நம் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். For I, num in enumerate nums, அதாவது நம் வந்து நம்ம ஒன்னொன்னா எடுக்கிறோம். ஃபார் லூப்குள்ள நம்ம போட்டிருக்கனால ஒரு வேல்யூவா எடுத்துக்கும். காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு டார்கெட் மைனஸ் நம். டார்கெட் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்துட்டு நம்மளுடைய கரண்ட் நம்பரை வந்துட்டு அது மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிடும். இஃப் காம்ப்ளிமெண்ட் இன் நம் ஆஃப் இண்டெக்ஸ், அதாவது நம் ஆஃப் இண்டெக்ஸ்ல நம்ம காம்ப்ளிமெண்ட் இருக்குதான்னு செக் பண்றோம். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா, மேட்ச் கேஸ் அந்த காம்ப்ளிமெண்டோட இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன் நம் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட், என்ன காம்ப்ளிமெண்ட் வேல்யூ கிடைச்சிருக்கோ அதையும் பிளஸ் கரண்ட் வேல்யூ ஆஃப் ஐ வந்து நம்ம இப்போ என்ன நம்பர்ல இருக்கோம் அப்படின்றத இங்க ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி வேல்யூஸ் வந்து ஃபவுண்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹேஷ் மேப்ல நம்ம வந்து வேல்யூவா ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால நம் ஆஃப் இண்டெக்ஸ்ல அந்த கரண்ட் நம்பரை நம்ம வந்து ஆட் பண்றோம். ஸோ அதுக்கு தான் இந்த லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பாருங்க. எல்லா டெஸ்ட் கேஸுமே நீங்க வந்துட்டு பாஸ் ஆயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டான
ஆன்சர் தான் இது. ரொம்ப ஈஸியான அப்ரோச்சும் கூட. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இத முடிச்சுட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய சொல்யூஷன் வந்து சப்மிட் ஆயிடும். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்றீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு 1 அப்படின்ற மாதிரி, அதாவது நீங்க எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்றதுல இடத்துல 1 அப்படின்றது வரும். ஸோ இது வந்து ஈஸி லெவல் தான். ஸோ உங்களுக்கு ஈஸி லெவல்ல தான் ஆட் ஆகும். அண்ட் நீங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டிக்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணலாம். 50 டேஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா, அதுக்கான பேட்ஜ் அது மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் queries இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.